ஆளுநர் என்ற அந்த பொறுப்புக்கு களங்கம் விளைவித்து ஒரு இரண்டாம் தர, மூன்றாம் தர, நான்காம் தர அரசியல்வாதியை போல் சட்டமன்றத்தில் இயற்றப்படக்கூடிய நல்ல தீர்மானங்களுக்கு அவர்கள் இன்று வரைக்கும் விடை கொடுக்காமல் கிடப்பிலை போட்டு வைத்திருக்கின்றார். நாகாலாந்து மக்களுடைய ஒரு மனக்குமுறலை இன்று தமிழக மக்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது. பாப்புலர் ஃப்ரண்டை ஒரு அபாயகரமான இயக்கமாக தமிழகத்திலே சித்தரிப்பதனுடைய மர்மம் என்ன, பின்னணி என்ன? மனிதநேயமற்ற அரக்க பாசிஸ்டுகளுக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எப்போதுமே ஆபத்தான இயக்கமாகத்தான் இருக்கும். வன்முறை நடக்கும் முன்னே பிஜேபி ஆட்சிக்கு வரும் பின்னே என்பதுதான் அவர்களுடைய பழமொழியாக இருந்து வந்திருக்கின்றது. பாப்புலர் ஃப்ரண்டிற்கு ஒரே ஒரு முகம் மட்டும்தான் இருக்கின்றது, அது நீதியின் முகம். நீங்கள் செய்யக்கூடிய சதிகளினூடாக ஒரு காலம் பாப்புலர் ஃப்ரண்டுடைய செல்வாக்கு மக்கள் மன்றத்தில் சரியாது. இந்துத்துவ பாசிசம் வீழ்த்தப்பட்டு நீதிமிக்க இந்தியா கட்டி எழுப்பப்படும் போது இன்ஷா அல்லாஹ் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை வரலாறு வாஞ்சையோடு நினைவு கொள்ளும். இறைவனின் திருப்பெயர் போற்றி துவங்குகின்றேன். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா குறித்து அவதூறான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ள ஆர்எஸ்எஸ்ஸின் கைப்பாவையாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்களை கண்டித்தும் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு அப்பாற்பட்டு அனைத்து மரபுகளையும் மீறி ஒரு மக்கள் பேரியக்கத்தின் மீது அவர் முன்வைத்திருக்கக்கூடிய அவதூறு குற்றச்சாட்டுகளுக்கு மன்னிப்பு கேட்டு அதை வாபஸ் பெற வலியுறுத்தியும் தொடர்ச்சியாக தமிழர் விரோத போக்குடன் தமிழக அரசுக்கு தொடர்ச்சியாக தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய, தமிழக மக்களுக்கு தொடர்ச்சியாக தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்களை திரும்ப பெற வலியுறுத்தியும் இங்கே இந்த ஆளுநர் முற்றுகை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினம் டாக் ஆஃப் தி தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்தது. தமிழக ஆளுநர் பாப்புலர் ஃப்ரண்ட் குறித்து முன்வைத்த அபத்தமான ஒரு ஆபத்தான குற்றச்சாட்டு தான் நேற்றைய தினம் தமிழகத்தினுடைய ஒரு பேசு பொருளாக இருந்து வந்திருக்கின்றது. ஆளுநர் என்ற அந்த பொறுப்புக்கு களங்கம் விளைவித்து ஒரு இரண்டாம் தர, மூன்றாம் தர, நான்காம் தர அரசியல்வாதியை போல் ஒரு மாபெரும் மக்கள் பேரியக்கத்தின் மீது மிக மோசமான, மிக ஆபத்தான ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்து சென்றிருக்கின்றார். ஆளுநருடைய இந்த நடவடிக்கையை கண்டித்து தமிழகமே ஓரணியில் ஒன்று திரண்டு நின்று நாங்கள் பாப்புலர் ஃப்ரண்டோடு இருக்கின்றோம், ஆளுநர் ரவி அவர்களுடைய இந்த எதேச்சதிகார போக்கை, அரசியல் சாசனத்திற்கு முரணாக அவர் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய சர்வாதிகார போக்கை கண்டிக்கின்றோம் என்று இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள், சமூக இயக்கங்கள், சமுதாய தோழர்கள், ஜமாத்துகள் என எல்லா தரப்பினரும் ஒன்று திரண்டு, இன்னும் சொல்ல போனால் தமிழகமே பாப்புலர் ஃப்ரண்டுக்கு பின்னால் அணிதிரண்டு நின்று நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் என்று பறைசாற்றக்கூடிய விதத்தில் இன்றைய தினம் ஆளுநர் ரவிக்கு எதிராக தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இன்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய ஆதரவு பத்திரிகை செய்திகளும், எங்களுக்கு வந்த ஆதரவு அழைப்புகளும், மக்கள் மன்றத்திலே ஆளுநர் ரவிக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகளும் இன்று நமக்கு பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய செய்தி என்பதை நான் ஆரம்பமாக இங்கே முன்வைக்க ஆசைப்படுகின்றேன். ஆளுநர் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உறவு பாலமாக நின்று ஒரு அரசு சுதந்திரமாக செயல்படுவதற்கும் அது இயற்றக்கூடிய திட்டங்களுக்கும் தீர்மானங்களுக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டிய இந்த ஆளுநர் தொடர்ச்சியாக
சட்டமன்றத்தில் இயற்றப்படக்கூடிய நல்ல தீர்மானங்களுக்கு அவர்கள் இன்று வரைக்கும் விடை கொடுக்காமல் கிடப்பிலை போட்டு வைத்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 19 மசோதாக்கள் சட்டமன்றத்தில் இயற்றப்பட்டு ஆளுநருடைய மாளிகையில் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றது. இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வளம் சேர்க்கக்கூடிய எல்லா திட்டங்களுக்கும் இன்று முட்டுக்கட்டையாக இருப்பது இன்றைய தமிழகத்தில் பீடித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நோயாக இருக்கக்கூடிய ஆளுநர்கள் தான் இன்று தமிழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இன்று இருப்பதுதான் கவலையிலும் வேதனையிலும் மிக மோசமானதாக இன்று இருந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சி தலைவர்கள், பல இயக்கத்துடைய தலைவர்கள், இன்னும் சொல்ல போனால் மக்களுடைய மனக்குமுறல்கள் இன்று இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே என்று இவர் தமிழகத்தை விட்டு போவாரோ அன்றுதான் தமிழகத்திற்கு திருநாள், தமிழகத்திற்கு பெருநாள் என்பதாகத்தான் இன்று மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே நாகாலாந்து மக்களுடைய ஒரு மனக்குமுறலை இன்று தமிழக மக்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அவர் அங்கே எவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்திருக்கின்றார் என்பதை அதனுடைய வழியை புரிந்து கொள்ள முடிகின்றது. எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்திருக்கின்றார் என்பதை நம்மால் உணர முடிகின்றது. அவர் நாகாலாந்தில் இருந்து அவர் வழி அனுப்பி வைக்கப்பட்ட பிறகு அந்த மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடி பெருநாளாக கொண்டாடினார்கள் என்று சொன்னால், அதே போன்று ஒரு பெருநாளுக்காக இன்று தமிழகம் காத்திருக்கின்றது. ஒன்று, ஆளுநர் ரவி அவர்கள் இந்த எதிர்ப்பை தாண்டி தமிழகத்தை விட்டு அவர் தானாக வெளியேற வேண்டும், இல்லை என்று சொன்னால் அவர் திரும்ப பெற வேண்டும். இனி தமிழக ஆளுநர் ரவி அவர்களுக்கு தமிழகத்திலே ஆளுநராக அவர் தொடரக்கூடாது என்பதைத்தான் இந்த முற்றுகையின் வாயிலாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அழுத்தமான செய்தியாக முன்வைக்கின்றது. அதேபோல் இந்த ஆர்ப்பாட்டத்தினூடாக நான் சொல்லக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான செய்தி, ஆளுநர் திடீரென்று பாப்புலர் ஃப்ரண்ட் ஒரு ஆபத்தான இயக்கம், பாப்புலர் ஃப்ரண்ட் மிக மிக ஆபத்தான இயக்கம், அரசியல் லாபத்திற்காக வன்முறை செய்யக்கூடியது தீவிரவாதம், பாப்புலர் ஃப்ரண்டிற்கு தீவிரவாத பின்புலம் இருக்கின்றது, பாப்புலர் ஃப்ரண்டிற்கு 16 முகங்கள் இருக்கின்றது, பாப்புலர் ஃப்ரண்ட் சர்வதேச தீவிரவாத இயக்கங்களுக்கு ஆட்களை அனுப்பி கொண்டிருக்கின்றது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பாப்புலர் ஃப்ரண்டுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவித்து பாப்புலர் ஃப்ரண்டை ஒரு அபாயகரமான இயக்கமாக தமிழகத்திலே சித்தரிப்பதனுடைய மர்மம் என்ன, பின்னணி என்ன? பாஜகவுடைய அண்ணாமலை சமீபத்திலே பாப்புலர் ஃப்ரண்டை ஒரு அபாயகரமான இயக்கமாக முன்வைத்து ஒரு ஆடியோவை வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து இன்று ஆளுநர் பாப்புலர் ஃப்ரண்டை ஒரு அபாயகரமான இயக்கமாக முன்வைத்து கருத்துக்களை பதிவு செய்கிறார் என்று சொன்னால், எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வலுவான சந்தேகம் என்று சொன்னால், பாப்புலர் ஃப்ரண்டை ஆபத்தான இயக்கம் என்று சொல்லி சொல்லி இவர்கள் ஏதேனும் ஒரு ஆபத்தான செயலை செய்துவிட்டு அதனை பாப்புலர் ஃப்ரண்டின் மீது பழியை போட்டு தமிழக பூமியை மத வன்முறை காடாக்க இவர்கள் முயல்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய சந்தேகம் எங்களுக்கு அழுத்தமாக இருக்கின்றது. எனவே தமிழக முதல்வர், தமிழக அரசு, தமிழக காவல்துறை, RSS சங்க பரிவார பாசிச கும்பல்களை தீவிரமாக கண்காணித்து அமைதி பூங்காவான தமிழகத்திலே மத வன்முறை செய்ய துடிக்கக்கூடிய இவர்களை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இத்தருணத்தினூடாக நான் முன்வைக்க ஆசைப்படுகின்றேன். பாப்புலர் ஃப்ரண்ட் மிக மிக ஆபத்தான இயக்கம். நிச்சயமாக பாப்புலர் ஃப்ரண்ட் மிக மிக ஆபத்தான இயக்கம். யாருக்கென்று சொன்னால், RSS மதவெறி பிடித்த மனிதநேயமற்ற அரக்க பாசிஸ்டுகளுக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எப்போதுமே ஆபத்தான இயக்கமாகத்தான் இருக்கும். ஆனால் பாப்புலர் ஃப்ரண்ட் மக்களுக்கு அன்பான இயக்கம், மக்களுக்கு அது ரஹமத்தான இயக்கம், மக்களுக்கு அது கருணையான இயக்கம் என்பதை மக்கள் அறிவார்கள். ஆனால் பாப்புலர் ஃப்ரண்ட் RSSக்கு எப்போதும் ஆபத்தான இயக்கமாக இருப்பதற்கு அது நிச்சயமாக தீர்மானித்திருக்கின்றது. இந்த தீர்மானம் அது வீழும் வரைக்கும் தொடரும் என்பதையும் நாங்கள் சொல்லி காட்டுகின்றோம். அதேபோல் அரசியல் லாபங்களுக்காக
மத வன்முறைகளுக்கு திட்டமிடுபவர்கள் தீவிரவாதிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கருத்தை பெர்ஃபெக்ட்லி செட் அவர் சொல்லி இருக்கின்றார். இந்த கருத்தை கேட்ட தமிழகத்திலே அடிப்படை அரசியல் அறிவிருக்கும் சொல்லுவான், ஆளுநருடைய இந்த கருத்துக்கு ஏற்புடைய ஒரு இயக்கம் அது ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் அவர் அந்த கருத்தை சொல்லி இருக்கின்றார். வன்முறையை நிகழ்த்தி இந்த நாட்டிலே ஆட்சியை பிடித்திருக்கக்கூடிய ஒரு அபாயகரமான இயக்கம் ஆர்எஸ்எஸ். வன்முறை நடக்கும் முன்னே பிஜேபி ஆட்சிக்கு வரும் பின்னே என்பதுதான் அவர்களுடைய பழமொழியாக இருந்து வந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக வன்முறையை கட்டவிழ்த்துவிடக்கூடிய வேலைகளைத்தான் அவர்கள் செய்து வந்திருக்கின்றார்கள் என்பதுதான் நமக்கு முன்னால் நடந்தேறிக் கொள்ளக்கூடிய உண்மை. ஆனால் அதே நேரம் இன்று ஆர்எஸ்எஸ் ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கியிருக்கின்றது. முன்னே போல் நாம் நினைப்பது போல் இன்று நம்மால் கலவரம் செய்ய முடியவில்லை, நம்மால் வன்முறை செய்ய முடியவில்லை. நாம் தொடக்கம் குறித்தால் யாரோ தடுத்து நிறுத்துகின்றார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அதுதான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஆர்எஸ்எஸ் தடுத்து நிறுத்தக்கூடிய கிராஸ் ரூட் லெவலில் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை. அதனுடைய கோபம்தான் அப்பாவிகளான முஸ்லிம்களுடைய வீடுகளை அரசை புல்டோசர் கொண்டு இடிக்கின்றது என்று சொன்னால் பதற்றத்தில் பயத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் கோபத்தை அப்பாவிகளிடம் காட்டக்கூடிய ஒரு கேவலமான அரசியல் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். வன்முறையினூடாக வளர்ந்த ஒரு இயக்கம் உண்டு என்று சொன்னால் அது ஆர்எஸ்எஸ். ஆளுநர் சொன்னது பாப்புலர் ஃப்ரண்ட் அல்ல, தீவிரவாத இயக்கம் ஆர்எஸ்எஸ் என்பதுதான் ஆளுநர் சொன்ன அந்த வார்த்தையினுடைய பொருளாக நாங்கள் பார்க்கின்றோம். பாப்புலர் ஃப்ரண்டுக்கு தீவிரவாத பின்புலம் இருக்கின்றது. பாப்புலர் ஃப்ரண்டுக்கு சர்வதேச தீவிரவாத இயக்கங்களுக்கு ஆள் அனுப்புகின்றார்கள். ஆளுநர் ரவி அவர்கள் அவர் சொல்லி இருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது. அவர் ஒரு கால் நிரூபிக்கவில்லை என்று சொன்னால் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து அவர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்பதையும் இத்தருணத்தினூடாக நாங்கள் பதிவு செய்து கொள்கின்றோம். அதேபோல் பாப்புலர் ஃப்ரண்டுக்கு 16 முகங்கள் இருக்கின்றது. நாங்கள் தெளிவாக சொல்கின்றோம், பாப்புலர் ஃப்ரண்டுக்கு ஒரே ஒரு முகம் மட்டும்தான் இருக்கின்றது. அது நீதியின் முகம், அது சத்தியத்தின் முகம், அது விடுதலை விடியலினுடைய முகம். இந்த முகம் நேர்மையினுடைய முகம். இது அசத்தியத்தை வீழ்த்தி அநீதியை வீழ்த்தி நீதியை நிலைநாட்டுமே தவிர எங்களுக்கு பல முகமெல்லாம் கிடையாது. ஒரே முகம், எதையும் நேரடியாக எதிர்கொள்ளக்கூடியவர்கள் நாங்கள் என்பதைத்தான் இத்தருணத்தினூடாக நான் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். எனதருமை சமுதாய சொந்தங்களே, பாப்புலர் ஃப்ரண்டை தடை செய்ய வேண்டும், பாப்புலர் ஃப்ரண்டை தொடர்ந்து அச்சுறுத்த வேண்டும் என்பது 2014 தொடங்கி அவர்கள் ஆட்சி கட்டிலில் ஏறியதிலிருந்து கிட்டத்தட்ட 9 வருடங்களாக இதோ அடுத்த நிமிடம் பாப்புலர் ஃப்ரண்டை தடை செய்து விடுவோம், பாப்புலர் ஃப்ரண்ட் ரன்ஸ் டைம் அவுட், அவர்களுடைய ஆயுள் முடிந்து கொண்டிருக்கின்றது, இதோ 1 மணி நேரத்தில் முடித்து விடுவோம், 1 நிமிடத்தில் முடித்து விடுவோம். அல்லாஹ் 9 ஆண்டுகளை கடக்க செய்திருக்கின்றான். ஆரம்பத்திலே அவர்களுடைய மீடியாக்களை கொண்டு பாப்புலர் ஃப்ரண்டினுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வேலையை செய்தார்கள். ஆனாலும் பாப்புலர் ஃப்ரண்டுடைய வளர்ச்சி அவர்கள் கட்டுப்படுத்த முடியவில்லை. அடுத்ததாக தன்னுடைய கைவசம் இருக்கக்கூடிய அரசு ஏஜென்சிகளை அவர்கள் தவறாக பயன்படுத்தி பாப்புலர் ஃப்ரண்டின் மீது ஏவி விட்டார்கள். அப்படியும் அவர்களால் தடை செய்ய முடியவில்லை. அடுத்து ஒட்டுமொத்தமாக அரசு ஏஜென்சிகளை ஏவி விட்டார்கள். அமலாக்கத்துறை, என்ஐஏ, ஐடி, சிபிஐ இப்படி என்னவெல்லாம் இருக்கின்றதோ அனைத்தையும் தவறாக பயன்படுத்தி பாப்புலர் ஃப்ரண்டிற்கு எதிராக ஏவி விட்டார்கள். அப்படியும் பாப்புலர் ஃப்ரண்டுடைய செல்வாக்கை மக்கள் மன்றத்தில் அவர்கள் சரிய முடியவில்லை. அதனால்தான் ஆர்எஸ்எஸ் தேசிய தலைவர் மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் தேசிய பொதுக்குழு முடிந்ததற்கு பிறகு பத்திரிகையாளரை சந்தித்து ஒரு செய்தியை சொன்னார். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எங்களைப் போலவே நெட்வொர்க் கொண்ட, எங்களைப் போலவே கேடர் பேஸ்ட் மூவ்மெண்டாக இந்த நாட்டிலே எங்களுக்கு எதிராக மக்கள் மன்றத்திலே மிகப்பெரிய செல்வாக்குள்ள இயக்கமாக வளர்ந்து வருகின்றது. அந்த இயக்கத்திற்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து செயல்படுவோம் என்று சொன்னார். அதனுடைய வெளிப்பாடுதான்
பாஜக அண்ணாமலை வெளியிட்ட ஆடியோ அதனுடைய வெளிப்பாடுதான் ஆளுநர் என்று பாப்புலர் ஃப்ரண்டுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த கோணத்திலே பாப்புலர் ஃப்ரண்டை தடை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு, பாப்புலர் ஃப்ரண்டுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று ஆர்எஸ்எஸ், சங்க பரிவாரம், பாஜக, அதனுடைய அரசு, அதனுடைய ஏஜென்சிகள், அதனுடைய ஆளுநர்கள், அதனுடைய மாநில தலைவர்கள் என எல்லோரும் அணி சேர்ந்து கொண்டு இந்த சத்தியத்துடைய ஒளியை அவர்கள் ஊதி அணைத்துவிட நாடுகின்றார்கள். நாங்கள் தெளிவாக சொல்கின்றோம், நீங்கள் செய்யக்கூடிய சதிகளினூடாக ஒரு காலம் பாப்புலர் ஃப்ரண்டுடைய செல்வாக்கு மக்கள் மன்றத்தில் சரியாது. நீங்கள் திட்டம் தீட்டி எங்களுக்கு எதிராக சதி ஆலோசனை செய்ய மக்கள் மன்றத்திலே பாப்புலர் ஃப்ரண்டுடைய செல்வாக்கு கூடிக்கொண்டே இருக்கும் என்பதைத்தான் நீங்கள் உணர வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், வரஃபஅனா லக திக்ரக், உம்முடைய கண்ணியத்தை, கீர்த்தியை நான் உயர்த்தினேன். பாப்புலர் ஃப்ரண்டுடைய கண்ணியத்தை எல்லா சதிகளையும் தாண்டி உயர்த்தி கொண்டிருப்பது அல்லாஹ். அதே போன்று இது சத்தியத்தின் ஒளி, இது நீதியின் ஒளி, இது தௌஹீதுடைய ஒளி, இது ஹக்கினுடைய ஒளி. இந்த ஒளியை எவனாலும் ஊதி அணைத்து விட முடியாது. யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அவர்கள் வெறுத்த போதிலும், அவர்கள் நமக்கு எதிராக சதிகளை தீட்டிக் கொண்டிருந்தாலும், எல்லா சதிகளையும் தாண்டி இந்த ஒளி பூரணமாகும். இந்தியாவில் இந்துத்துவ பாசிசம் வீழ்த்தப்பட்டு அங்கே எல்லா மக்களும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய நீதிமிக்க இந்தியாவை இன்ஷா அல்லாஹ் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா கட்டி எழுப்பும் என்பதை நாங்கள் தெளிவாக பிரகடனப்படுத்துகின்றோம். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் முடிவுரை செய்ய ஆசைப்படுகின்றேன். எப்போதுமே வரலாற்றில் சுதந்திரத்திற்காக போராடக்கூடியவர்கள், நீதிக்காக உழைக்கக்கூடியவர்கள், அவர்கள் தீவிரவாதிகளாக, பயங்கரவாதிகளாக, பயங்கரவாத இயக்கமாக, தீவிரவாத இயக்கமாக சித்தரிக்கப்பட்டார்கள். ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு அவர்கள் தியாகிகளாக, ஹீரோக்களாக அவர்கள் மாற்றப்பட்டார்கள். நீங்களும் நானும் படித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அதே போன்று இன்று பயங்கரவாத இயக்கமாக, தீவிரவாத இயக்கமாக, தீவிரவாதிகளாக, பயங்கரவாதிகளாக மக்கள் மன்றத்திலே பாப்புலர் ஃப்ரண்டிற்கு களங்கம் விளைவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் வரும், வரலாறு மீள்பதிவு செய்யும், வரலாறு வாஞ்சையோடு நம்மை நினைவு கொள்ளும். இந்துத்துவ பாசிசம் வீழ்த்தப்பட்டு நீதிமிக்க இந்தியா கட்டி எழுப்பப்படும் போது இன்ஷா அல்லாஹ் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை வரலாறு வாஞ்சையோடு நினைவு கொள்ளும். பாப்புலர் ஃப்ரண்டினுடைய சகோதரருடைய தியாகங்களை வரலாறு கண்ணீரோடு நினைவு கூறும் என்பதை நான் இத்தருணத்தில் நினைவு கூர்ந்து, பாப்புலர் ஃப்ரண்டை தோற்கடிக்க, தடை செய்ய அல்லாஹ்வை தவிர எவனாலும் முடியாது என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.